பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். வளமான தமிழ்நாடு, வலிமையான பாரதம். எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனையத்து எல்லோரும் இன்புற்றிருக்க அடியன் பிரார்த்திக்கிறேன். இன்றைய தலைப்பு அப்படி என்றால் என்ன? இதுதான் அது. உணவு, உடை, வீடு. மனிதருக்கு மூன்றும் மிக மிக அவசியமானது. உயிரை காக்க உணவு, மானங்காக்க உடை, பாதுகாப்பிற்கு வீடு. வீடு என்பது மனித வாழ்க்கையின் ஆதாரம். வீடு என்பது 4 எல்லைக்கு உட்பட்டது. அதில் நமக்கு உரிமை உண்டு. அந்த மண்ணில் நாம் கிணறு தோண்டலாம், தோட்டம் அமைக்கலாம், தேவைப்படும் வசதிகளை உருவாக்கி கொள்ளலாம், தேவையற்றவளை நீக்கி கொள்ளலாம். இவையெல்லாம் நம்முடைய உரிமைகள். அதே போல கடமைகளும் உண்டு. மற்றவர்களால் ஆக்கிரமிப்போ அத்துமீறலோ ஏற்படுகின்ற போது அவற்றை தடுத்து நமது வீட்டை, எல்லைக்கு உட்பட்ட இடங்களையும் காத்து நிற்பது நமது கடமையாகும். இது வீட்டளவில் நமக்குள்ள பக்தி. அடுத்தது நம்முடைய ஊர். அது என்ன நம்முடைய ஊர்? பிறந்தும் வாழ்ந்தும் ஊரில் உள்ள வளங்களை அனுபவித்தும் சொத்து சுகங்களை ஏற்படுத்திக் கொள்வதால், உரிமை கொண்டாடுவதால் அது நம்முடைய ஊர். ஒவ்வொரு ஊருக்கும் எல்லை உண்டு, அதற்கு பெயரும் உண்டு. எவ்வளவு உரிமைகள் உண்டோ அதேபோல் அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியை, வளங்களை பாதுகாக்கின்ற கடமையும் அந்த ஊரில் வாழும் அத்தனை பேருக்கும் உண்டு. இது நமது ஊரின் மீது கொண்டுள்ள பக்தி. வீட்டில் இருப்பவர்கள் குடும்பத்தினர் என்பது போல் நமது ஊரில் இருப்பவர்கள் நமது ஊர்க்காரர்கள், உறவினர்கள். இதே போன்று மாவட்டம், மாநிலங்கள் சிறிது விரிந்த பகுதி. அவற்றின் எல்லைக்குட்பட்ட வளங்கள், அதாவது ஆறு போன்ற நீர்நிலைகள், காடுகள், பூமிக்கு கீழே இருக்கும் கனிமங்கள், இரும்பு, தங்கம் போன்றவைகள், பள்ளிக்கூடம், சாலைகள் போன்றவற்றை எல்லாம் தேவையான அளவிற்கு பயன்படுத்தி கொள்வது நமது உரிமை. அதே போன்று இந்த வளங்களை, உடைமைகளை எல்லைக்கு அப்பாற்பட்டு பிறரிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வது அந்த பகுதிக்குட்பட்டு வாழ்கின்ற மக்களின் கடமையாகும். இது நமது மாவட்ட, மாநிலங்களின் மீது நாம் கொண்டுள்ள பக்தியாகும். உரிமைகளை பயன்படுத்தி கொள்ளவும், கடமைகளை ஆற்றுவதும், ஒழுங்குபடுத்தி கொள்ள ஊராட்சி, காவல்துறை, நீதிமன்றங்கள், சட்டமன்றங்கள் இவைகளை நாம் தான் உருவாக்கி கொண்டுள்ளோம். இவைகளை மதித்து நடப்பது நமது தலைமையாய கடமையாகும். இவைகளை எல்லாம், அதாவது வீடு, ஊர், கிராமம், மாவட்டம், மாநிலங்கள் இவைகளை எல்லாம் உள்ளடக்கிய பரந்து விரிந்த நிலப்பகுதியே நாடு, தேசமாக அமைகிறது. நாட்டிற்கும் எல்லைகள் உண்டு. நாட்டின் மீது உரிமையும் அதைவிட கூடுதலாக கடமையும் உண்டு. அதுதான் தேச உணர்வு, தேசபக்தி. இப்பொழுது தலைப்பெண்ண அப்படி என்றால் என்னங்கிறது தலைப்பு. அதுதான் தேசபக்தி. நமது நாடு, நமது தேசம், நமது மக்கள், நமது வாழ்க்கை. நாமெல்லாம் உடன் பிறந்தவர்கள். தேசம் என்ற ஒரு தாயின் குழந்தைகள். இந்த உணர்வு, இந்த பக்தி ஒவ்வொரு மனிதனின் உயிரில், உடலில், குருதியில், திசுக்களில், நாடி நரம்புகளில் ஒன்றி எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சுவாசம் நடைபெறுவது போல் தேசத்தின் மீது உள்ள பக்தியும் உணர்வும் ஒவ்வொரு நொடியும், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிருள்ளவரை கனன்று கொண்டே இருக்க வேண்டும். உணவு, உடை, மொழி, சடங்கு, சம்பிரதாயங்கள், சிந்தனைகள், மதம், அரசியல் என்பவை அவரவர் சொந்த விருப்பங்கள். இவர்களில் ஒருவருக்கொருவர் பிரச்சனை செய்தல் கூடாது. ஆனால் தேசத்திற்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது எல்லாவற்றையும் மறந்து தேசமே பெரியது என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக இருந்து பிரச்சனையை எதிர்கொண்டு போராடி வெற்றி பெற வேண்டும். மனித விருப்பங்களுக்கு இடமே இல்லை, கூடவே கூடாது. தேசமே பெரிது,
தேசமே மிகவும் பெரிது. இந்த உணர்வு இருந்தால் நாடு வாழும், வீடு வாழும், நம் உரிமைகளை நாம் அனுபவிக்கலாம், கொண்டாடலாம். எதிரி நாடுகள் நம் நாட்டை அத்துமீறி ஆக்கிரமிக்க நினைக்கின்ற போது இராணுவத்தில் இருப்பவர்கள் மட்டும் இராணுவ வீரர்கள் இல்லை, தேசபக்தர்கள். நம் நாட்டில் உள்ள நாம் அனைவரும் இராணுவ வீரர்களே. துப்பாக்கி ஏந்தி போராடும் நமது வீரர்களுக்கு எப்படியெல்லாம் எந்த அளவிற்கு ஒத்துழைக்க முடியுமோ, உதவிகள் செய்ய முடியுமோ, அந்த அளவிற்கு நமது கடமையை செய்ய வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்தி மேலும் மேலும் முன்னேறி வெற்றி கொள்ளச் செய்ய வேண்டும். இதுவும் பொருத்தமான போர் முறை, தேசபக்தி. துப்பாக்கி ஏந்தி போரிடுவது மதிக்கத்தக்கது, சரியானது, பொருத்தமானது. எதிரியை அச்சப்படுத்தி அழித்து விரட்டி வெற்றி கொண்டு நம் நாட்டை பாதுகாப்பது ஆகும். துப்பாக்கி ஏந்தி போராடுவது உடனடி கடமை. அதுதான் நாட்டினை உடனடியாக பாதுகாக்கும். ஆயுதம் ஏந்தி தாக்குவது ஒரு முறை. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைத்தல், மதம், மொழி, ஜாதி உணர்வுகளை தூண்டி உள்நாட்டில் கலவரங்களை தூண்டுவது. ஒரு நாட்டில் உள்ள படித்த சில புத்திசாலிகள் பல்வேறு துறை நிபுணர்களை, சுயநலமிக்க அரசியல்வாதிகளை, சிந்தனையாளர்களை, ஊடகங்களை விலை கொடுத்து அந்த நாட்டிற்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த நாட்டின் மீது உள்ள தேசபக்தியை சிதைத்தல், பாரம்பரியமான வாழ்க்கை முறைகளையும் நம்பிக்கைகளையும் சிதைத்தல் போன்றவைகளும் ஒரு நாட்டின் மீது ஆயுதம் கொண்டு ஆக்கிரமித்தலை விட மிகவும் வலிமையானது. வெளியே தெரியாமல், யாருக்கும் புரியாமல் ஆண்டு முழுவதும் நடத்துகின்ற போர் முறையாகும். இதை எதிர்ப்பது என்பது மிகவும் சிரமமான பணியாகும். விழிப்புணர்வுடன் இருந்து இது போன்ற தாக்குதல்களை முறியடிக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த நம் உள்நாட்டிலேயே நம்மவர்களை கொண்டு சிறிய பெரிய பொருள்களை உற்பத்தி செய்தல். சோப்பு, ஷாம்பு, பிளேடு, பேனா தொடங்கி மருந்து, மின்சார சாதனங்கள், மோட்டார் வாகனங்கள், செல் தொலைக்காட்சி பெட்டிகள், ஆயுதங்கள், வானூர்திகள், ஏவுகணைகள் என அனைத்து பொருட்களையும் நம் நாட்டில் உள்ள வல்லுநர்களை, தொழிலாளர்களை ஊக்குவித்து உற்பத்தி செய்ய தூண்டுதல். முடியாதது என்று எதுவும் இல்லை. பிறக்கும் போதே கற்றுக்கொண்டு வந்தவர்கள் எவரும் இல்லை, எங்கும் இல்லை, எப்பொழுதும் இல்லை. நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் நம் நாட்டு பொருள்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும். நமது தொழிலாளர்களை ஆதரித்து ஊக்குவித்தால் நம் தொழிலாளர்கள், வல்லுநர்கள் உயர்வர். வேலையில்லா திண்டாட்டம் குறையும். அனைவருக்கும் வேலை கிடைக்கும். அவர்களுடைய சொந்த பொருளாதாரம் உயரும். நம் நாட்டின் பொருளாதாரமும் உயரும். நாம் வளமுள்ளவர்களாக பெருமை கொண்டு உயரலாம். ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் இயற்கை அமைப்பிற்கு ஏற்ப பண்பாடு, கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த பண்பாடு, கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறைகள் இறைவன் கருணையால் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்த உண்மைகள். இவைகளே அந்நாட்டு மக்களின் உயிர்நாடியாகும். இந்த உண்மைகளை போற்றி பாதுகாக்கின்ற வரை வளமோடு வளம் பொருந்தியவர்களாக வாழலாம். இந்த கலாச்சாரம், பண்பாடு அழிகின்ற போது அந்த மக்களும் நாடும் அழிந்து போவார்கள், அழிந்து போகும். எகிப்து, பாபிலோனியா, சுமேரியா, பாரசீக, ரோமானிய நாகரிகங்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்த இடங்கள் தெரியாமல் அழிந்து போயின. ஆனால் சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகின்ற பாரத நாகரிகம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, என்றும் வாழும். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, என்றும் வாழும். காரண காரியங்களோடு தர்மத்தை உயிர் மூச்சாக கொண்டதால் பாரதிய வாழ்க்கை முறை என்றும் நிலை பெற்று இருக்கும். கூட்டு குடும்பம், பெரியோர்களை போற்றுதல், ஒருவனுக்கு ஒருத்தி, பெண்களை போற்றுதல், உயிர்களை கொல்லாமல் இயற்கையை வழிபடுதல், காத்தல், பொறுமை, சகிப்பு, விட்டு கொடுத்தல், மனிதநேயம், விவேகம், வீரம், மற்றவர்களை மதித்தல், உலகம் முழுவதையும்
ஒரு குடும்பமாக எண்ணி வாழ்தல், பழிக்கு அஞ்சுதல், கர்மா, பாவம், புண்ணியம், மறுபிறவியில் நம்பிக்கை, இவையெல்லாம் பாரத மக்கள் அன்றிலிருந்து இன்றும் என்றும் போற்றி காக்கும் வாழ்க்கை முறைகளாகும். பிற நாடுகளை ஆக்கிரமிக்க நினைப்பவர்கள், அடிமை கொள்ள நினைப்பவர்கள், ஒரு நாட்டின் மீது பொருளாதாரத்தை சீர்குலைத்தல், கலாச்சாரம், பண்பாட்டை அழித்தல் போன்ற ஆயுதமில்லாத மறைமுகப் போர்களை நிகழ்த்தி வெற்றி கொள்ள நினைக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தேசபக்தி கொண்டு ஒன்றி ஒருங்கிணைந்து திட்டமிட்டு போராடி வெற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுது நம் நாட்டின் மீது சீனா, பாகிஸ்தான் இன்னும் பிற நாடுகள் மத ரீதியாகவும் ஆயுதம் கொண்டும் உள்நாட்டில் உள்ள சில சுயநலக்காரர்களை கொண்டு நம் நாட்டு மக்களிடையே பிளவுகளையும் கலவரங்களையும் வாழ்க்கை முறைகளையும் மறைமுகப் போரை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு நாம் இடம் கொடுத்து விட வேண்டும் கூடக்கூடாது, விழிப்புடன் இருக்க வேண்டும். இதை நாம் எதிர்க்க வேண்டும். பாரத மக்கள் நாம் ஒன்றிணைவோம், நாம் நம்மை புரிந்து கொள்வோம், நமது வாழ்வியல் முறையை நன்றாக புரிந்து கொள்வோம். ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் பாதுகாத்து வளர்த்து காத்து நம்மிடம் தந்த அந்த பாரத திருநாட்டை, பாரத கலாச்சாரத்தை, வாழ்க்கை முறைகளை பாதுகாத்து வளர்த்து நமது வருங்கால தலைமுறையிடம் வழங்குவோம். நமது வருங்கால தலைமுறையிடம் அவற்றை பின்பற்றி பலமோடு வாழட்டும். உள்நாட்டிலேயே தயாரிப்போம், உள்நாட்டு பொருள்களை வாங்குவோம், பயன்படுத்துவோம். நாடும் உயரும், நாமும் உயர்வோம். பாரத அன்னை வெல்லட்டும். எல்லோரும் வாழ்க, வளமோடு வாழ்க. எல்லோரும் வாழ்க, நலமோடு வாழ்க. எல்லோரும் வாழ்க, நல்லவராய் வாழ்க. எல்லோரும் தேசபக்தி கொண்டு இந்தியர்கள் என்ற உணர்வோடு வாழ்க. இறைவன் திருவருளால் பல்லாண்டு வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.